ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் ரெடி, நீங்க ரெடியா? நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா? நான் ரெடி, நீங்க ரெடியா? இது நிகழ்ச்சியா அல்லது ஒரு பெரிய மாநாடா என்று சந்தேகப்படக்கூடிய அளவிற்கு நீங்க ஆயிரக்கணக்கில், ஏன் பல்லாயிரக்கணக்கில் திரண்டிருக்கிறீங்க. ஆட்சிக்கு வந்து பொறுப்பேற்ற நாளிலிருந்து 100 நாட்கள்ல இந்த பெட்டியில் இருக்கக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்றிய தீர்வான் இந்த ஸ்டாலின் என்ற அந்த உறுதியோட இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். சுயஉதவி குழுவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சுழல் நிதி, தொழில் கடன், முக்கியமா விவசாயிகளுக்கு திமுக ஆட்சியில கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோட நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எதுக்காக மகளிர் சுயஉதவி குழு கலைஞர் தொடங்கி வச்சாருன்னா, பெண்கள் மகளிர் தன்னம்பிக்கை பெற்றவங்களாக வாழணும். அவர் தொடங்கி வச்சதுக்கு பிறகு அது பறந்து விரிந்து பெரிய அளவில் வந்துச்சு. நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தப்போ என்னிடத்துல தான் அந்த பொறுப்பை படிச்சிருந்தாரு. நான் துணை முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அவங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய சுழல் நிதியை தரணும், வங்கி கடனை ஒழுங்கணும், மானிய தொகையை கொடுக்கணும். அதை என் கையால தான் நான் கொடுப்பேன். நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுங்க உத்தரவிடுவேன். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போறப்போ இந்த நிகழ்ச்சி நடத்துவேன். ஒரு 5000 பேர் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அந்த 5000 பேருக்கும் கொடுத்துட்டு தான் போவேன். கவலைப்படாதீங்க, உங்க பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவு வரப்போகிறது. ஸ்மார்ட் சிட்டி ஊழல், அண்ணா பல்கலைக்கழக ஊழல், கொரோனா கால டெண்டர் ஊழல்கள், பொதுப்பணித்துறை நீர்வள ஆதாரத்துறையில நடந்த ஊழல்கள். இந்த 3 மாசம் தான் இருக்கு தேர்தல். இந்த கடைசி நேரத்தில் டெண்டர் விட்டுருக்காங்க. 2885 கோடி ரூபாய் அவசர டெண்டர் விட்டுருக்காங்க. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அத்தனை டெண்டர்களும் ரத்து செய்யப்பட்டு புதிய டெண்டர்கள் விடப்படும். திமுக ஆட்சிக்கு வந்த எந்த கமிஷன் இல்லாம முறையா நியாயமா அது ஒப்பந்ததாரருக்கு வழங்கப்படும். கவலைப்படாதீங்க.